ச்சே, எவ்வளோ ஹீட்டா இருக்கு. கேட்டா சென்னையில வந்து வெயில் காலம் வரப்போகுதுன்றாங்க. எப்பா தாங்க முடியல. இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் வேற இருக்கு. நெய் பாலிஷ் வேற போடணும். இவன் எங்க போனான்னு தெரியலையே. டேய், இங்க வாடா. உன்னதான் தேடிட்டு இருக்கிறேன். இவ்வளவு நேரமா உனக்கு கடைக்கு போயிட்டு வரதுக்கு. சீக்கிரம் இங்க வா. ஐயோ, இந்த வீட்ல நான் புருஷனா அவன் புருஷனானே தெரியல. இந்த வந்துட்டம்மா. சொல்லுமா, என்ன விஷயம்? தடபுடலா கிளம்பிட்டு இருக்க போலியே, என்ன விஷயம்? என்ன சொன்னீங்க? என்ன விஷயமா? உங்களுக்கு 100 வாட்டி சொல்லுவாங்களா? நேத்து நைட்டே சொன்னல, இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கு போகணுன்ட்டு. ஆமா, அதெல்லாம் விடுங்க. கடைக்கு போயிட்டு வரும்போது நெய் பாலிஷ் கிளீனரும் வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லம்மா, கடைக்காரன் கிட்ட கேட்டேன். நீ கேட்ட அந்த எல்லோ கலரு இல்லைன்னு சொல்லிட்டாப்புல அந்த பிராண்டுல. அதனாலதான் என்ன பண்ணலாம்னு கேட்க வந்திருக்கேன். நீ ஏன் சொல்லு. ஐயா கூறுகட்ட மனுஷா, இந்த ஊர்ல ஒரே ஒரு கடை தான் இருக்கா? 4 கடை ஏறி இறங்கு, அப்பதான் கிடைக்கும். என் முன்னால நிக்காத. மதியத்துக்குள்ள வரலன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் பாத்துக்க. என்னம்மா காலையிலே ரொம்ப ஹீட்டா இருக்க போலியே, சின்ன ஏதாவது விடுமா? ஆளை பாரு, நெத்தியில ஒரு பட்டை, கையில ஒரு ஜோல்னா பையன் வச்சுக்க. அப்படியே புரோக்கர் மாதிரியா இருப்ப. வந்து பிறந்திருக்க பாரு எனக்குன்ட்டு. சரி, எங்க உன் பொண்டாட்டி எங்க? சீக்கிரம் வர சொல்லு. சுடுதண்ணி போட்டுட்டாளா, ஹீட்டர் போட்டாளா? அத்தை, இதோ வந்துட்டேன். சொல்லுமா மகாராணி, உன்கிட்ட ஒரு வேலை சொன்னேனே, செஞ்சியா? ஐயோ அத்தை, நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? ஹீட்டெல்லாம் பேய போட்டாச்சு அத்தை. நல்லா சூடா இருக்கு. நீங்க வந்து பச்சை தண்ணிக்கு ஒரு மிக்ஸ் பண்ணி வெதுன்னு குடிங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன் அத்தை. சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்க. உன் மருமக உன்ன மாதிரி தானே இருக்கா. ஜாடிக்கு ஏத்த மூடி, நல்ல பேரு. போங்க போங்க, ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாரும் கிளம்பணும். நல்ல ட்ரெண்டியா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கடா. உங்ககிட்ட தான் சொல்றேன். நெத்தியில இந்த பட்டையோட வந்து பத்தி பார்த்து மனுஷியா இருக்க மாட்டேன் நான். என்ன பரிமளம், வெளியில கிளம்பிட்டு போல இருக்கே. யாரா தெரியல. கூலிங் கிளாஸ் என்ன, குதிரவாளு, சுடிதார் தான். யாராவது நம்புவாங்களா உனக்கு எனக்கு ஒரே வயசுன்னு? என்ன பஞ்சவர்ணம், நல்லா இருக்கியா? ஆமாப்பா, வயசாக ஆக நம்மளும் பழசாகணுமா என்ன? அப்படிலாம் உள்ள ரூல்ஸ் இல்ல. நம்ம உடம்ப பாத்துக்கணும், நம்ம வெளி தோற்றத்தையும் பாத்துக்கணும். அப்பதான் 2 பசங்க மேல ஏறி நம்ம ஜைட் அடிப்பாங்க. எல்லோ கலர் ட்ரெஸ்ல அந்த ஆன்டி செம்மையாதுடா. எனக்கு அந்த ஆன்டி ஓகேவா? ஏண்டா அப்படியே வச்சு பாத்துக்கிறேன். நான் என்ன சொம்பையா? நீ இந்த ஒயிட் கலர் சாரி எடுத்துக்கோ, நான் இந்த எல்லோ கலர் சுடிதார் எடுத்துக்கிறேன். ஓகேவா? டேய் கருப்பாம்பூச்சிக்கு பேன் பார்த்தவனே, இந்த கேள்வி யாருடா வேணும்? நீயே வச்சுக்கடா. எனக்கு அந்த எல்லோ தேவதை தான் வேணும். ஏன்டா பொறுக்கி பசங்களா, என்ன சொன்ன? கிளவியா? உன்னோட அந்த எல்லோ கலர் சுடிதார் இருக்கல, அவ என்னோட கிளாஸ்மேட் தான்டா. மூஞ்சில ஒரு ஜக்கு தண்ணியை ஊத்திட்டு பாரு, யார் கிளவின்னு தெரியும். வந்துட்டானுங்க. என்னடா இந்த கேள்வி இப்படி சொல்லிட்டு போகுது, இதோட கிளாஸ்மேட்டு? மச்சான் பரவாயில்லடா, பழம் பழுத்தாதான் சுவையா இருக்கும். அதான் நான் பார்த்தேன், நீ கேள்வியை கூட விட்டு வைக்க மாட்டியா? ஹாய் பாய்ஸ், இப்படி மேலெல்லாம் ஏறி பார்க்க கூடாது, ஓகேவா? கீழே விழுந்தீங்கன்னா அடிபட்டுரும்ல. ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க. பாய் பாய். சே, கடவுள் தரிசனம் கூட அப்பப்ப கிடைச்சிடும் போல. இந்த ஆன்டியோட தரிசனம் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்பதான் வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள சிட்டா பறந்துருச்சு. சரி, நாளைக்கே வருவோம். என்னம்மா வெளியில ஒரே சவுண்டா இருக்கு? வேற யாரு? உங்க அம்மா தான். டப்பா ஆள் கிளம்பியிருக்கலாம். பக்கத்து வீட்டு அக்கம் பக்கத்துல யாரையும் வம்பு கொள்ளிக்கலாம், தூக்கம் வராதுல்ல. எவ்வளவோ சொல்லியாச்சு, கேட்கணும்ல. சரி, நீ கிளம்பிட்டியா? அதே ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுதே. நான் கிளம்பிட்டேம்மா, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு. முதல்ல நானும் இதே ட்ரெஸ்ல தாங்க வரலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க அம்மா பேச்சுக்கு இந்த ட்ரெஸ் நான் போட்டேன்னு வச்சுக்கீங்களேன், அவ்வளவுதான். இன்னைக்கு பாருங்க, என் ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்களே வாயை புழக்க போறீங்க. மொத்தத்துல இன்னைக்கு எங்க அம்மாவும் என் பொண்டாட்டி என்ன கூத்து பண்ண போறான்னு தெரியலையே. என்ன எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? நீ என்னடா ட்ரெஸ் இது? நான் தான் உங்ககிட்டயே அப்பயே சொன்னல, ட்ரெஸ்ஸை மாற்று, நெத்தியில் போடுற பட்டையை அழிச்சிருன்ட்டு. கேட்கவே கேட்காதீங்க நான் சொல்கிறேன். எம்மோ நீ ஓவரா பண்ணாத சரியா? பக்கத்து வீட்டு அக்காவோட பையனோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தானே போகிறோம். நீ சும்மா உட்காந்துட்டு எதுக்கத்தாலும் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காது. அதுக்கு இப்படி ஒரு காஸ்டியூம் உனக்கு தேவையா? உன் வயசுன்னு நீ போட்டுக்க ட்ரெஸ் என்ன? அதே மாதிரி எல்லாரையும் போடணும்னு எதிர்பார்க்காதம்மா. ஒருத்தரும் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க சரியா? எங்க பார்த்தீங்களா உங்கள் பையன் பேச கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் அம்மாவே கதின்னு காலடியில் கிடந்தான். கல்யாணம் பண்ணி தான் வச்சோம். எதிர்த்து பேசுகிறான் பாருங்க என்னமோ. ஆமாம், எங்கே உன் பொண்டாட்டி இன்னும் ஆளை காணோம்? ஏம்மோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி அது வேறம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்குன்னு ஒருத்தி வந்துட்டால, அவளுக்கு கொஞ்சம் நான் சப்போர்ட் பண்ணணும்ல. சரி அவள் குளிக்க போகிறான்னு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகலாம். நான் போய் பார்க்க என்னன்ட்டு. ஏங்க நீங்கள் அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க, என்னன்ட்டு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? நல்லா இருக்குமா நீ பேசுறது? உனக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? நல்லா யோசிச்சு பாரு. நம்ம கல்யாணம் பண்ண புதுசில் என் அம்மா ஏதாவது சொல்லி நான் செஞ்சா நீ என்ன நல்லா நிற்ப. அப்போ உனக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? நம்ம புள்ள அப்படி தான் இருப்பான். கிளம்புற வழியை பாருங்கள் எல்லாரும்.
போதும் போதும் கொஞ்சம் விட்டா போதுமே, வா இங்கேருந்து காது வரையும் நிலுமே. ஆமாம், கேப் புக் பண்ண சொன்னே, பண்ணிட்டேல? ஆ ஆ, அதெல்லாம் பண்ணியாச்சு. முதல்ல ஓரமாக உட்கார்ற வழியை பாரு. எப்பாடா ஒரு வழியாக கிளம்பியாச்சு. நம்ம சேஞ்சை பார்த்து அத்தையே மிரண்டு போயிடணும். யாரா இந்த பிள்ளை எப்படி உள்ளே வந்தா? ஒரு வேளை நம்ம ஒய்ஃபோட ஃப்ரெண்டாக இருந்தா இருக்கும். ஏம்மா, ஏன் மனைவியை பார்த்தியா? கூறுகிட்ட புருஷா, நான் தான் உன் மனைவி. அத்தை தானே மாடர்னாக வேணும்னாங்க. நான் தான் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். வா உங்கள் அம்மா கிட்ட போய் நிற்போ, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏ நீ தானே? நானே என்னடா ஆள் குருந்தா இருக்கேன், இப்படி ஒரு ஃப்ரெண்டு நம்ம மனைவிக்கு இல்லையே, நம்ம பார்த்தது இல்லையேன்னு பார்த்தேன். வா வா போவோம். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெய்யாதான் தெரியும். ஏய் என்னடா நீ மட்டும் வர? டைமை பாரு. கேப் எவ்வளோ நேரத்தில் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கு. எங்கே உன் ஒய்ஃப் இன்னும் ஆளை காணோம்? மகாராணிக்கு வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சாதான் வருவாங்களாமா? எம்மோ, மருமதி இனிமேட்டு மகாராணி இல்லை, மாடர்ன் மகாராணி. அங்கே கொஞ்சம் பாரு. என்ன இவன் ஏதோ ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்து மகாராணி மாடர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறான். கிறுக்கு பிடிச்சி போச்சா? டேய் சிரிக்கிறத நிறுத்துறா. 32 பல்லும் வெளியில் தெரியுது. ஆமாம், யார் இந்த பிள்ளை? இவ்வளோ போயிட்டு மாடர்ன் மகாராணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. எங்கே நம்ம மருமகளை ஆளை காணோம்? குடும்பமே பைத்தியக்கார குடும்பம் தான் போல. நான் என் புருஷன் மட்டும்தான் பைத்தியம் நினச்சேன். குடும்பமே அப்படிதான் இருக்கு. எத்தே திரும்புங்க, நான் தான் உங்க மருமக. என்னமோ யாரையோ பார்த்த மாதிரி பார்த்துறீங்க. ஏன் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டால் உங்களுக்கு அடையாளம் தெரியாதோ? நீங்கள் மட்டும்தான் மாடலாக இருக்கணுமோ? வா, இப்போதாம்மா நீ என் மருமக. பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? ஆக்சுவலி அத்தை எனக்கு இது பிடிக்கல. முதல்ல தெரிஞ்சுக்குங்க, மாடர்ன்றது வேறு, ட்ரெஸ் கம்ஃபர்ட்ன்றது வேறு. நீங்கள் ரெண்டுத்தையும் குழப்பிட்டு இருக்கீங்க அத்தை. மாடர்ன்றது ட்ரெஸ்ஸில் போடுறது கிடையாது, நம்ம எண்ணங்கள்லையும் நம்ம நடந்திருக்கிறதுலேயும் தான் அது வந்து மாடர்ன் சொல்லுவாங்க. ட்ரெஸ் கம்ஃபர்ட் வந்து எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ அது நான் போடுவேன் அத்தை. அது ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தா நான் போடுவேன். நீங்கள் அதை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஆனால் ஆமாம் மருமகளே, நீ சொல்கிறது எனக்கு இப்போ தானே விளங்குது. ட்ரெஸ் கம்ஃபர்ட்ன்றதும் மாடர்ன்றதும் வேறு. சரி அவங்களுக்கு மாடர்ன் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்க போடுவாங்க. என்ன மாதிரி என்ன இருந்தாலும் எனக்கு மாடர்ன் தானே. டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் சூப்பரான ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பை.